தங்கம் வாங்குறீங்கன்னா நகையா வாங்கணுமா இல்ல காயின்ஸ் பார்ஸ் வாங்கணுமா? இதுல எது நமக்கு அதிக லாபம் தரும்? ஆப்ஷன் 1 கோல்ட் சில்வர் ஆர்னமெண்ட்ஸ் நகைகள். எப்போது நல்லது? திருமணம், விழா, குடும்ப பயன்பாடு. பிளஸ் பாயிண்ட்ஸ் என்னவென்றால் உடனே பயன்படுத்தலாம். எமோஷனல் ட்ரெடிஷனல் வேல்யூ, குடும்ப தேவைக்கு யூஸ்ஃபுல். மைனஸ் பாயிண்ட்ஸ் என்னவென்றால் மேக்கிங் சார்ஜஸ் அதிகம், ஜிஎஸ்டி வேஸ்டேஜ், விற்கும்போது முழு விலை கிடைக்காது, நகை பயன்பாடு அதிகம், லாபம் குறைவு. ஆப்ஷன் 2 கோல்ட் சில்வர் காயின்ஸ் பார்ஸ் பிஸ்கட்ஸ் பீஸ். எப்போது நல்லது? முதலீடு ஃபியூச்சர் ப்ராஃபிட். பிளஸ் பாயிண்ட்ஸ் என்னவென்றால் மேக்கிங் சார்ஜஸ் இல்லை, மிக குறைவு. பியூரிட்டி கிளியர் 999 விற்கும்போது லாஸ் குறைவு, லாங் டர்ம் ப்ராஃபிட் அதிகம். மைனஸ் பாயிண்ட்ஸ் என்னவென்றால் தினசரி பயன்பாடு இல்லை, சேஃப் லாக்கர் தேவை. காயின்ஸ் பார்ஸ் பயன்பாடு குறைவு, லாபம் அதிகம். ஃபைனல் கம்பேரிசன் நான் உங்களுக்கு பரிந்துரைப்பது: நகை வாங்குங்க தேவைக்காக, காயின்ஸ் பார்ஸ் வாங்குங்க முதலீட்டுக்காக. பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி: 70% காயின்ஸ் பார்ஸ் ஆகஸ்ட் வாங்கலாம், 30% ஆர்னமெண்ட்ஸ் நகைகள் வாங்கலாம். தங்கம் எதுக்கு வாங்குறீங்கன்னு தெரிஞ்சா லாபம் தானா வரும்? லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் ஃபார் கோல்ட் சில்வர் அப்டேட்ஸ்.